கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சம்பந்தமாக பேசுகிறோம். அதில் வெற்றிமாறன் பேசினது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. திட்டமிட்ட வகையில் அரசு அடுக்குகள் கொள்கைகளை முன்னிறுத்தி கல்வியை மறுக்கிற, முன்னேற்றத்தை தடுக்கிற முயற்சி நடக்குது. 4 வருஷமாக அதை முறியடிக்கிற முயற்சியும் எதிர்த்தாக்குதல் மாதிரி நம்ம எதிர்கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன நேற்று. உங்களுடைய உணர்வும் கருத்தும்? அதாவது குணா, நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, அனிதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். அனிதா போன்ற ஒரு சமூக பின்புலத்தில் வரக்கூடிய பெண்ணால் உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை பீகார்லேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலேயோ பள்ளி கூட போக முடியாது. ஆனால் இங்கே அந்த சமூக பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் படித்து கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு மதிப்பெண். நீங்கள் நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவருடைய மருத்துவ கனவை நம்ம ஒன்றிய அரசாங்கம் முழுவதுமாக நொறுக்கி விட்டுச்சு. ஆனால் அந்த பெண் எடுத்த மதிப்பெண் இருக்குல்ல, அது ஒரு நீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெகுலரான ஒரு +2 எக்ஸாம் வச்சு போகக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தப்போ அந்த அனிதாவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த மருத்துவக் கல்லூரியில் நிச்சயமாக இடம் கிடச்சிருக்கும். அப்போ இந்த சமூக பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பெண்ணால் பள்ளி படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய அளவுக்கு மார்க் வாங்க முடிஞ்சதுன்னா அது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த எஜுகேஷன் ஈகோசிஸ்டம் தான் காமிக்குது. அது ஒரு உதாரணம் தான். அது இன்றைக்கி தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்ற ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அதை எடுத்துக்குவோம். இங்கே 95 to 98% நாம் உயர்கல்விக்கான உயர்கல்வினா காலேஜ் படிப்பு இல்லை, மிடில் ஸ்கூலை முடிச்சுட்டு மேல்நிலை பள்ளிக்கோ இல்லை 10th முடிச்சுட்டு +2க்கோ 95-98% நமக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. கல்லூரிக்கு போகும்போது 60% ஆகுது. அப்போ இது இன்றைக்கி நாம் அதில் அவர் பேசும்போது சில விஷயம் நான் பார்க்குறேன். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை அதிகமாக கொண்ட ஒரு சொசைட்டியில், ஒரு சமூகத்தில் முதல்ல பள்ளிக்கு போகணும். எங்கள் பிள்ளைங்க போய் படிக்கட்டும், நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நாங்கள் காலம் செல்ல நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு எண்ணும் எழுத்தும், பேசிக் லிட்ரஸி, நியூமரசி அப்படி விஷயத்தை அறிவுப்படுத்திருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 22ஆம் நூற்றாண்டை நோக்கி தமிழகத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு பாலிசியாக இருக்கும். ஏன்னா ஏஐ பற்றி அதில் இருக்குது, ரொபாட்டிக்ஸ் பற்றி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் பற்றி இருக்குது. நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு விரிவாக அதில் இருக்காது. ப்ளஸ் இங்கே ஸ்கில் ட்ரைனிங் நாம் பற்றி பேசுகிறோம், இன்க்ளூசிவ்னஸ் பேசுகிறோம், லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி பற்றி பேசுகிறோம். எந்த விஷயத்தையும் நீங்கள் எந்த மொழியும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் இருமொழி கொள்கை தான் அரசுக்கு சொந்தமான, அரசோட லாங்குவேஜ் பாலிசி இருமொழி கொள்கை தான். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கல்வியில் ஒரு முற்போக்கு மாநிலமாக, ஒரு முன்னேறிய மாநிலமாக மாற்றுவதற்காக பல்வேறு விஷயங்கள் அரசு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த டெம்பரவரியாக ஸ்டாஃப் போடுறாங்க, கௌரவ விரிவுரையாளர் போடுறாங்கலாம் 2 வருஷமாக இல்லை, 20 வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிந்து பல கல்லூரிகளில் 18-20 ஆண்டுகளாக கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக, கெஸ்ட் லெக்சரர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய நான் பார்த்துட்டு இருக்கோம். அது வேற ஒரு பிரச்சனை. அது நம்ம அதை தீர்க்கணும், டீல் பண்ணணும். உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை டீல் பண்ணணும், நம்ம இருக்கல. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கல்வி சூழல் எப்படி இருக்குன்னா, எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், இப்போ உதாரணமாக அந்த ஒன்றிய அரசாங்கம் கல்விக்கு தரக்கூடிய நிதி 2700 கோடி ரூபா, நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணால் தான் நாங்கள் பணம் தரோம்னு சொல்லுவாங்க. அது எந்த அரசியல் சட்டம் முடியாது அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அரசு கொண்ட கொள்கையை வேணுமா வேண்டாமா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு இருக்குது. இட்ஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம. அப்போ மாநில அரசு எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் தந்தா தான் நான் எங்களோட டேக்ஸில் 2200 கோடி ரூபா நாங்கள் தருவோம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், முதலமைச்சர் சொல்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி கொண்டு வரும்போது ஒரு பெரிய சவாலாக, பெரிய சேலஞ்சாக இருக்குது. நீங்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பணத்தை வச்சு நீங்கள் மிரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கின்ற ஒன்றிய அரசாங்கம் சொல்கின்ற எல்லாவற்றையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் என்ன சொல்லுவாங்க, சமஸ்கிருதம் படித்தா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து உங்களோட ஷேரை தருவோம்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுங்க முறையில் நமக்கு பணத்தை தருவோம்னு சொல்லுவாங்க. இந்த சேலஞ்சஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவே முடியாது. தமிழ்நாட்டின் கல்வி புலம் என்பது, கல்வி சூழல் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாது. நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே, 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு துவக்கப்பள்ளி இருக்கும், 2-3 கிலோமீட்டருக்குள்ளே மிடில் ஸ்கூல் இருக்கும், 3-5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது, எந்த ஸ்டேட் கிடையாது. நம்பர்ஸ் இன்றைக்கி தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளி படிக்கக்கூடிய நம்பர்ஸ் வேரி ஆகலாம். கோவிட் டயத்தில் 90 லட்சம் பேர் நம்ம தொட்டோம். அரசு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவ மாணவியர் எண்ணிக்கை 90 லட்சம் தொட்டுச்சு. 1,20,00,000 1,25,00,000 பேர் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையில் 90 லட்சம் பேர் டச் பண்ணிச்சு அரசு பள்ளியில். ஸோ அது சூழல் தான் தீர்மானிக்கும்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுமா? ஆமா டெவலப் இல்ல பண்ணும். சுந்தரராஜன், அந்த காலகட்டத்தில் என்ன செய்தின்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து தனியார் பள்ளிகள்ல ஃபீஸ் கட்டுறது கூட பணம் இல்ல, கொரோனா ஊரடங்கு, வருமானம் போயிடுச்சு. அந்த நாள்ல வந்து அரசு பள்ளியிலேருந்து தனியாருக்கு போனவங்கலாம் தனியார்ல இருந்து மீண்டும் அரசுக்கு வந்ததை பார்த்தோம். பட் ஒரு நீங்க சொல்ற தமிழ்நாட்டுடைய கல்வி சூழல் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அப்படின்றது எல்லா ஸ்டேட்டும் பண்றாங்களா, இல்ல தமிழ்நாடு வந்து எந்த செக்ஷனும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு பார்க்கிறது திராவிட மாடல் கொள்கை அப்படின்னு முதலமைச்சர் பல இடங்கள்ல சொல்றாரு, அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஆமா நிச்சயமாக இன்க்ளூசிவிட்டியும் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்வது, எல்லா தரப்பு மக்களையும் அழைத்துக் கொள்வது, எல்லாருக்கும் எல்லாம், அதாவது சமூகத்தோட எந்த தட்டு மக்களுக்கும் எதுவும் கிடைக்காமல் போய்விடக்கூடாது. அதுல வந்து குறைபாடுகள் இருக்கலாம், நமக்கு ஒரு சிஸ்டம் செயல்படும் போது குறைபாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன குறைபாடுகள். ஆனா எல்லா மக்களையும் சென்று சேரக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்பது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும். புதுமை பெண் திட்டம்லாம் நீங்க யாராலும் யோசிக்க முடியாத திட்டம். நீங்க வந்து அது எந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க நீங்க 1000 விவாதம் பண்ணலாம். ஆனால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளையும் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் வாங்கும் அப்படின்னா அதுக்காகவே பெற்றவங்க வந்து படிக்க அனுப்புறாங்க. பெற்றோர்கள் படிக்க அனுப்புவதை நான் பார்க்க முடியும். என் பிள்ளைக்கு வந்து ஒரு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது, அவள் கால் போகலாம், அந்த காலேஜிலிருந்து படிச்சுட்டு வந்து வரும்போது ஒரு 1000 ரூபாய் மாதம் வருது, குடும்பத்துக்கு பயன்படுது, ஏதோ என்னமா இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளை நம் பிள்ளைகளை வந்து எப்படியாவது கல்லூரிக்குள் சென்று அனுப்பிவிட வேண்டும். டிகிரி வாங்கட்டும் பிள்ளைங்கள்லாம், மேல் படிப்புக்கு போட்டோம். இப்போ நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விளிம்புநிலை மக்கள் அல்லது பட்டியலின மக்களோ அல்லது மைனாரிட்டிஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அப்ராட் போகிறாங்கன்னா, அதாவது இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லை ஐரோப்பாவுக்கு போகிறாங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் அரசு தருது ஒரு மாணவருக்கு. 30 லட்சம் ஜியோ போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும்? எப்படி இந்த மாதிரி யோசிச்சு அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து இப்போ ஸ்கூலிங் முடிச்சிட்டாங்க, எல்லாரும் ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, அடுத்து காலேஜ் போக வச்சிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஹையர் எஜுகேஷன் போகணும். எங்கே போகணும் ஹையர் எஜுகேஷன்? வெளிநாடுகளுக்கு போட்டோம், அமெரிக்காவுக்கு போட்டோம், ஹார்வர்டுக்கு போட்டோம், ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போட்டோம், நம்ம பசங்கள்லாம் போய் போய் படிக்கட்டும். அதுக்கு என்ன செய்யணும்? 10 பேரோ 20 பேரோ, அது எவ்வளோ பேருமா இருக்கலாம். ஆனால் அந்த 10 பேரோ 20 பேருக்கோ, அது வந்து சிறுபான்மையினராகட்டும் இல்லை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாகட்டும், அவங்களாம் வந்து 30 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் தரும் அரசு அப்படி சொல்றது. இதில் வந்து நம்ம 1000 ரூபா தான் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய அரசு வந்து தமிழ்நாட்டில் யோசிக்கிறாங்க தான் தமிழ்நாடு வந்து கல்வி புலத்தில் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்திருக்குது. 1000 சவால்கள் இருக்கு, பணம் வர மாட்டேங்குது. ஆனால் அவை எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் தகர்த்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை நிச்சயமாக நம்மால் எடுத்து சொல்ல முடியும். அதுக்கான கோட்பாடுகள் வந்து நம்ம இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா நம்ம அமல்ராஜ், பேராசிரியர் அமல்ராஜ் வந்து ஒரு மாற்று பார்வையை முன் வச்சாரு. நீங்க அரசு பள்ளியிலேயே 100% பேரும் படிச்சுட்டு அவங்க மேம்பட்டா மட்டும்தான் நீங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடணும். தனியார் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர்றதை எப்படி கொண்டாட முடியும்னு சொல்றாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்றது? எல்லாருக்கும், சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்கள் விரும்பிய பாடத்தை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கொடுக்கப்பட்டால் அதான் ஒரு சிறந்த ஸ்டேட். அதாவது சமூக பின்புலம், சாதிய பின்புலம், மத பின்புலம், மொழியியல் பின்புலம், எந்த பின்புலத்தை பற்றியும் கவலை இல்லாமல் எல்லோரும் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் உயர்கல்வியை பெற முடியக்கூடிய சூழலை உருவாக்குவது தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அது பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்குது, சிலபஸ் சரியில்லை, இது எல்லாம் வந்து மைனாரிட்டி, அதாவது சாதாரண விஷயங்கள் நம்ம தீர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதையும் அரசு முயற்சி பண்ணுது. லிட்ரஸி, நீங்கள் வந்து நியூமரசி இருக்குல்ல, அந்த எண்ணும் எழுத்துங்கிற ஒரு ஸ்கீம் நான் படித்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்கேன். எப்படி ஒரு சிஸ்டத்தினால பசங்களுக்கு வந்து எண்ணும் எழுத்தும், லெட்டர்ஸும் நம்பர்ஸும், ஏன்னா அதான் அடிப்படை, எண்ணும் எழுத்தும் தான் அடிப்படை. அதை வந்து நம்ம பசங்க லேக் ஆகக்கூடாது, மேத்தமெட்டிக்ஸில் லேக் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலும், ஆர்ட்ஸில், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில், லிபரல் ஆர்ட்ஸில் நீங்கள் பள்ளிகளுக்கு போய் பாருங்கள், மாடல் ஸ்கூலுக்கு போய் பாருங்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அரசு ஏற்படுத்திக்கிட்ட மாடல் ஸ்கூலை பாருங்கள். அந்த மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து சிறந்த மார்க் வாங்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து, இன்றைக்கி எப்படி ஐஐடிக்கு போகிறாங்க பசங்க, என்ஐடிக்கு போகிறாங்க பசங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி வந்து நம்ம பசங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. 56 பேர் போன வருஷம் கிளியர் பண்ணியிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை. இது எப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இந்தந்த பசங்களை இதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இல்லாத ஒரு புலம் வந்து உலகத்தை எங்கேயுமே இருக்காது. அவங்க கொரியாவில் வேலை பார்க்கலாம்,
இல்லை மொரிஷியஸில் வேலை பார்க்கலாம். ஆனால் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி, எந்த பின்புலமாக இருந்தாலும் சரி, பயோடெக்னாலஜியாக நம்ம பசங்க இருப்பாங்க, செமிகண்டக்டராக நம்ம பசங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண நமக்கு அதுக்கேற்ற வேலைவாய்ப்புகளை, தொழிற்கல்விகளை, தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சமீப காலமாக தமிழக அரசு கொண்டு வந்த தொழிற்சாலை எடுத்து பாருங்கள், எல்லாமே ஹை வேல்யூ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி தேவை. அப்போ அதுக்கு தமிழக அரசு ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் மேலே நம்ம பசங்க வந்து மேலே வந்துட்டாங்க. செமிகண்டக்டர் படிக்கிறான், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறான், சிப் டிசைன் படிக்கிறான், ஏஐ படிக்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அரசு வந்து வழங்குவதற்கு அதற்கேற்ற தொழிற்சாலையில் கொண்டு வருது. அப்போ இது ஒட்டுமொத்தமான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஈகோ சிஸ்டம். இது எஜுகேஷனை மட்டும் நம்ம வந்து நிற்கலை. அடுத்ததாக தொழில் வேலைவாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அதுக்கான முயற்சியில் வந்து அரசாங்கம் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டை போல் ஒரு கல்வி புலத்தை முக்கியமாக கருதுகின்ற ஒரு ஸ்டேட் வந்து இந்தியாவில் யாருமே இருக்காது. நீங்கள் 1000 சேலஞ்ச் பண்ணுங்கண்ணா, எந்த ஸ்டேட்டுக்கும் பாருங்கள், நீங்கள் அனிதாவுடைய பின்புலம் தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன். அந்த பின்புலத்தில் வரக்கூடிய ஒரு பெண் பிள்ளை பீகார்லேயோ மத்திய பிரதேஷ்லையோ ஸ்கூலுக்கு போயிருமா? ஸ்கூலுக்கே போகாது. ஏன்னா அதுக்கு அந்த சூழலே இங்கே இருக்காது. இங்கே நான் பஸ்ஸு ஃப்ரீ, எனக்கு காலை உணவு, மதிய உணவு, அதாவது அரசு இலவசமாக தருது. காலை உணவும் சரி, மதிய உணவும் சரி. பள்ளிக்கு போக சைக்கிள் தர்றாங்க, புத்தகங்கள் தர்றாங்க, ஸ்கூல் பேக் தர்றாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட ஒரு வருமானம் இல்லை குடும்பத்தில் அப்படின்னாச்சா கூட கல்வி சாலைக்கு போவதற்கு பள்ளிக்கூடத்திற்கு போகிற எந்த தடையும் தமிழ்நாட்டில் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத குடும்பம் ஒன்று இருக்குது, அப்படி இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டா கூட உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை தடுக்கக்கூடிய, கல்வியை மறுக்கக்கூடிய எந்த சிஸ்டமும், எந்த தடைகளும் தமிழ்நாட்டில் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அரசு எல்லாத்தையும் தருது, நம்ம போய் படிக்கலாம். அதில் அந்த சிஸ்டம் டெலிவரி பண்ணால குறைபாடுகள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், போக சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு இன்க்ளூசிவ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவில் வரைக்கும் நீ பார்க்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.